சைனா வாலை குறித்து உலகமே பேசிட்டு இருக்கு. எதுக்குன்னா அந்த சைனா வால் இந்த பிரபஞ்சத்துல 7 அற்புதங்களிலே அது ஒரு அற்புதம். அந்த சைனா வாலை கட்டுவதற்கு 1 வருஷமோ 2 வருஷமோ எடுக்கலங்க. கவனிங்க, கோல்கொண்டாவை சுத்தி இருக்கின்ற நல்லா கவனிங்க. அதே மாதிரி இந்த கோட்டையை கட்டுவதற்கு, ஃபோர்ட்டை கட்டுவதற்கு சுமார் 60 ஆண்டுகளை கடந்து ஆனது. ஆனால் சைனா வால், அந்த சைனா வாலை கட்டுவதற்கு 2500 வருடங்கள் அது தேவைப்பட்டதாங்க. எத்தனை வருஷங்க? 2500 வருஷங்கள் அதை கட்டி எழுப்ப தேவைப்பட்டது. மலைகளுக்குள்ளே, மலைகளின் மேலே, பள்ளத்தாக்கிலே கவனிங்க அதை கட்டி எழுப்பினார்கள். கவனிங்க, சத்ரு தேசத்தின் மக்கள், அதாவது சத்ரு தேசம் தங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்காதபடி அதை கட்டி எழுப்பினார்கள். அது மாத்திரம் இல்லங்க, கவனிங்க, அரிசியோடும் அதே போல் சிமெண்டோடு தான் அந்த இதையே அவங்க கட்டி எழுப்புனாங்க. நம்ம சாதாரணமா சோத்து கஞ்சி வடிப்போம் இல்லங்க, அப்படி அந்த சோத்து கஞ்சி எடுத்துட்டு சிமெண்டோடு அப்படியே கலந்து அற்புதமா அதை கட்டி எழுப்புனாங்க. கவனிங்க, சத்ரு உள்ளுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த இதையே அவங்க கட்டுனாங்க. ஒரு நாள் சத்ரு உள்ள வந்துட்டாங்க. அவன் சீனாவை எதிர்த்து தாக்குதல் தொடுத்தான். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் இவ்ளோ பெரிய ஒரு வால், தி கிரேட் சைனா வாலை கட்டி எழுப்பி இருக்கிறோம். இருந்தாலும் சத்ரு உள்ள வந்துட்டாங்களே, எப்படி, என்ன ஆச்சு? அதாவது அந்த வாசல்ல இருந்த அந்த செக்யூரிட்டிக்கு கவனிங்க, சத்ரு லஞ்சம் கொடுத்து அப்படியே வாங்கிட்டாங்க. ஒருத்தனுடைய அந்த லஞ்சம் அவன் வாங்கினதுனால, ஒருவனுடைய பண ஆசையினாலே, ஒருவருடைய பாவமான கேரக்டர்னாலே அதை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி எழுப்புனதுக்கு ஒரு மதிப்பே இல்லாம ஆயிருச்சுங்க. லட்சக்கணக்கான ஒரு பிரயாசப்பட்டு கட்டுன எதுக்கு ஒரு மதிப்பே இல்லாம அன்று போய்விட்டது. அப்போ ஒரு பேச்சு இப்படி எல்லா பக்கமும் அடிபட்டதுங்க. China wall has no meaning if the enemy can bribe the gatekeeper. அந்த சீன பெருஞ்சுவர் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதுல பயனே கிடையாது. யாரோ ஒருத்த சத்ருவுக்கு அப்படி இலக்கானானா லஞ்சம் கொடுத்து அவனை வாங்கி கொண்டால், அப்படிங்க கோல்கொண்டா ஃபோர்ட் கூட யாரோ ஒரு நபர் லஞ்சம் வாங்கினதினாலே சத்ருவன் கைக்கு போனது. அந்த சைனா வாலுமே கூட, அதாவது வாலை கட்டும் போது, அந்த சுவற்றை கட்டி எழுப்பும் போது சத்ரு அங்கிருந்த அந்த செக்யூரிட்டிக்கு, அதாவது அங்கிருந்த அந்த பாதுகாவலனுக்கு லஞ்சம் கொடுத்து அவனை வாங்கி கொண்ட போது சைனா வால் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், இரட்சகராக அவர் வந்தார். கவனிங்க, அவர் உலகத்தையே ஆளுகை செய்கின்ற தேவன். ஆனாலும் கவனிங்க, அவர் தெரிந்து கொண்ட 12 சீஷர்களிலே சாத்தான் வந்து ஒருவனை மாத்திரம் அப்படியே சிறைப்பிடித்தான். அந்த ஒருவனை 30 வெள்ளிக்காசுகள் கொடுத்து சொல்லுங்க வாங்கிட்டான் அவன். அந்த ஒருவன் என்ன செஞ்சானா, உலக இரட்சகரா இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை, அதாவது 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இந்த ரோம சேனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். அதாவது கவனிங்க, மனிதன் வெளியரங்கமா எவ்வளவு நல்லா இருந்தாலும், வெளியே பார்க்க ரொம்ப நல்லவனா இருந்தாலுமே, நல்லா கவனிங்க, வெளியே அற்புதமான ஆவிக்குரியவனாக காணப்பட்டாலும் உள்ளுக்குள்ள அந்த மனிதனுக்கு இருக்கின்ற கொடூர குணம், உள்ளுக்குள்ள அந்த மனிதனுக்கு இருக்கின்ற அந்த பாவமான அந்த குணம் அந்த மனிதனை, மனுஷியை என்ன வேணாலும் செய்ய வைக்கும். சகோதரனே, சகோதரியே, தேவனுக்கு விரோதமாக தீர்மானங்களை எடுத்துக்கிட்டு தேவனுடைய சித்தத்தை நீ அறிந்து கொள்ளாமல் கஷ்டத்தினாலோ, நஷ்டத்தினாலோ, வியாதியினாலோ, வேதனையினாலோ, பொருளாதார சிக்கலினாலோ தவறான முடிவை எடுப்பாய் என்றால் கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்து போயிருவோம். தாவீது மனைவியை, பிள்ளைகளை, தன் ஆஸ்தியை, வீட்டை, இப்படி எல்லாத்தையுமே இழந்து போனான். ஒரு நல்லவன் தாங்க அவன். என்னவோ இந்த மாதிரி நிலைமைக்கு அவன் வந்துட்டாங்க. இப்போ இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில நீ சந்திக்கின்ற கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகள், துன்பங்கள் உன்னை தேவனுக்கு நெருக்கமாக சேர்க்கணுமே தவிர தேவனை விட்டு தூரமாக ஆக்குவது என்பது கூடாது. ஒருவேளை நீ தேவனை விட்டு தூரமா போய்கொண்டிருக்கிறாயோ உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளினாலே என்றால் கவனி, அப்படி போனால் ஒரு தரித்திரனாகி விடுவாய். பயங்கரமான தரித்திரவனா மாறிடுவ, பயங்கரமான திக்கற்றவளாக மாறிவிடுவாய். அப்படிப்பட்ட நாள் உனக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். பிரச்சனை எதுவா வேணாலும் இருக்கலாம், அது எவ்வளவு தீவிரமானதா கூட இருக்கலாம். தேவனுக்கு தூரமாகாதீங்க. ஏன், எதுக்கு? தேவனை விட்டு தூரமா போய் நீ சாதிக்க முடிந்ததென்று இந்த உலகத்திலே ஒன்றும் கூட கிடையாது.
பிரச்சனை என்னும் வலைக்குள்ளே சிக்கி இருக்கின்ற நீ அவருடைய சந்நிதிக்கு வந்து அவருடைய உதவியை நாடுவாய் என்றால், என்னுடைய தேவன் உன் பட்சமாய் அவர் வைத்திருக்கிற உன்னதமான நோக்கங்களை நிறைவேற்றுவார். இதை நம்புவோர் இருந்தால் வாங்க இந்த ஜெபத்துல சேர்ந்து ஒருமனப்படலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதிலை தருகிறேன் என்றீரே. ஆண்டவரே பாருங்க, ஆபத்து வந்துருச்சு, பினான்சியல் ப்ராப்ளம் வந்துருச்சு, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, அனாதையாக மிஞ்சி நிற்கிறேன், பசிய பஞ்சத்தினால தாங்கிக் கொள்ளவே முடியல. அப்படிப்பட்ட நேரத்துல தான், அதே ஆபத்து நாட்களில் தான் தாவீது உம்மை தேடுவதற்கு பதிலாக தனக்கு தோன்றியது, பெலிஸ்தரின் தேசத்துக்கு போனாதான் பெட்டர், இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போறதுதான் பெட்டர், இந்த ராஜாவை விட்டுட்டு இன்னொரு ராஜாவுக்கு பின்னாடி போறதுதான் எனக்கு பெட்டர் என்று சொல்லி பெலிஸ்தர் தேசத்து ராஜாவுக்கு பின்னாடி போய் நின்னானே. இந்த பெலிஸ்தரின் பச்சமாய் நின்று போராடுவது என்ன ஆண்டவரே? இஸ்ரவேல் தேசத்து மக்களின் மீதே தாவீது யுத்தத்துக்கு வரான். என்ன ஆண்டவரே இது? ரொம்ப பயங்கரம். மனிதன் கஷ்டத்துக்குள்ளாக, நஷ்டத்துக்குள்ளாக, வியாதி வேதனைக்குள்ளாக போகும்போது சாத்தான் எந்தெந்த விதத்திலே எப்படியாவது அப்பா எந்த அளவுக்கு திட்டம் போட்டு இழுப்பானோ, தாவீதின் வாழ்க்கையில அதை பார்த்திருக்கிறோம். ஐயா 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 ஐயா, அந்த விதத்துல நாங்களும் விழுந்து போகாதபடிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், வியாதி பாடுகள், பொருளாதார சிக்கல்கள், அடி வேதனைகள், வீட்டிலே கணவருக்கும் மனைவிக்கும் சண்டை வரும்போது ஆண்டவரே, அவசரப்பட்டு நாங்கள் ஒரு முடிவெடுத்து உமக்கு இஷ்டமே இல்லாத ஒரு முடிவை நாங்கள் எடுத்துக்கிட்டு எங்கள் கைகளாலேயே கஷ்டங்களை வரவழைத்துக் கொள்வதை பார்க்கலாம் அப்பா. கொஞ்ச காலம் இந்த சிரமங்களை நாங்கள் அனுபவித்து நீர் அருளி செய்கின்ற மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்ற கிருபையை மாத்திரம் எங்களை விட்டு எடுத்து போடாதீங்கப்பா, தூரமாக்காதீங்க ஆண்டவரே. எனவே இது முதற்கொண்டு நாங்களே உம்மை விட்டு விலகாதபடி உம்முடைய சித்தத்தின்படி உமக்கு இஷ்டமுள்ளவர்களாக வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று, எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சுருக்கமான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், அதே போல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி 10 பேருக்கு ஷேர் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாளை மறுபடியும் சந்திக்கலாம். ஷலோம்.